மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 34 கோடி ரூபாய் மதிப்பில் 6 தளங்களுடன் கட்டப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர வழி இல்லை என கூறி பொதுப்பணித்துறையினர் அனுமதி மறுத்ததால் செயல்பாட்டுக்கு வராமல் உள்ள 5 தளங்களை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2 அவசர வழிகளுக்கு பதிலாக ஒரு வழி மட்டுமே உள்ளதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 504 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மருத்துவமனையில் தற்போது தரை மற்றும் முதல் தளம் மட்டும் செயல்படுவதாகவும் 200 படுக்கை வசதிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கு போன புதன்கிழமை ரொம்ப டயரியாவா இருந்தது. ஸோ அதனால நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டல் அருப்புக்கோட்டை கொண்டு வந்தோம். ஜிஹெச்க்கு ஃபஸ்ட்டு ஓபி பார்த்தோம். அதுக்கப்புறம் குழந்தை ரொம்ப வாமிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றனால ஐபியில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. என்னோட 7 டேஸ் ஆகுது. 7 டேஸ்மே நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. நர்சஸ்மே நல்லா எல்லாத்தையுமே ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்தது. அண்ட் தென் என்னென்னா இங்கே இதை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஃபஸ்ட்டு ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இங்கே இதில் இருக்குது. மேலே மற்ற ஃப்ளோர்ஸ் எதுவுமே ஆக்டிவில் இல்லை. அதுவும் இல்லாமல் லிஃப்ட் எதுவுமே ஆப்ரேட்டாக இல்லை. அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்ற வயசானவங்க வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. குழந்தைய வச்சுட்டு வரவங்க, மாசமாக இருக்கிறவங்களும் ஏறி தான் வராங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளோருமே ஆக்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்ஸ் இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 6 ஃப்ளோர் இருக்குது. அதில் பெட்டு, டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பழைய பில்டிங்கில் தான் இன்னும் ப்ரெக்னென்சி உமன்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த இதில் ஷிஃப்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் நல்லபடியாக இது பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாமே ஆக்டிவேட்டடாக இருந்ததுன்னா இன்னும் மற்ற எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிஃப்ட்டுமே ஆப்ரேட்டிங்கில் இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறையா பேர் ப்ரெக்னென்ட் உமன் நிறையா பேர் இருக்காங்க. நடந்து வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும். மற்றபடி பெட் வசதி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் தென் டாக்டரோட கவுண்ட்டுமே இன்னும் கொஞ்சம் கூட்டலாம். மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.